சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். சார், தங்கத்தில் கொலுசு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது சாஸ்திரத்தில் அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா? சாஸ்திர ரீதியாக பெண்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில், கால் மட்டுமல்ல இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் தங்கம் அப்படிங்கிற உலோகத்தை உபயோகப்படுத்துறதுக்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கல. அதுவே இடுப்புக்கு மேல் பகுதியாக இருந்தது அப்படின்னா தங்கத்தை அதிகமாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. மருத்துவ ரீதியாக கூட பார்த்தீங்க அப்படின்னா இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் தங்கத்தை உபயோகப்படுத்துறதை விட வெள்ளி ஆபரணங்களை, உதாரணமாக கால் கொலுசு, மிஞ்சி, இந்த மாதிரியான விஷயங்களை இடுப்புக்கு கீழே உபயோகப்படுத்தும் பொழுது ஆணாக இருந்தால் இடுப்பில் கண்டிப்பாக வெள்ளி உலோகம் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரமும் சொல்லி வச்சிருக்குது. மருத்துவ ரீதியாகவும் இந்த வெள்ளி அரணாவை ஆண்கள் இடுப்பு பகுதியில் அணிஞ்சிக்கும் பொழுது அவர்களுக்கு சிறுநீரக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவு, பிரச்சனை வளர்ந்ததுக்கு அப்புறம் காப்பாற்றுது அப்படிங்கிறத விட ஒரு பிரச்சனை ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அனுகிரகமான ஒரு நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியமாக இந்த அரணா கயிறு இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பேரன், அதாவது பேர குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த பேரனுக்கு சீர் சிறப்பு செய்யறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தால் கூட வெள்ளி அரணாவை தாத்தா பாட்டி வாங்கி சீர் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தை விட கடந்த 5000 வருடங்களுக்கு முன்பாகவே விஞ்ஞானத்தால் உணர்ந்த நமது முன்னோர்கள் நமக்கு விரிவாக சொல்லி அதை ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க, சாஸ்திர ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி, வணக்கம் சார். நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் சரியான விவரங்கள் கிடைக்கவில்லையா? விடியல் வந்துவிட்டது, வீண் கவலை வேண்டாம். நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை. ஆம், உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்திய சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர். ஜோதிடம், ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுக்களும் பெற்றதோடு இறையருளும் நவக்கிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்கப் பெற்ற சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377 மற்றும் 9677276129. தொலைபேசி எண் 044248491187. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள +91 99529 9118. இமெயில் srjgem@gmail.com. வெப்சைட் www.srjgemsastronumero.com. ராஜயோகம்.